ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 16 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே வேச்சன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ வெறும் பேச மட்டும்தான் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி வேச்சனை அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல வேச்சன் டிஃபீட் ஆயிடுறான். இதை பார்த்த வேஜன் என்ன சொல்கிறான்னா, இது எப்படி நடந்தது, என்னோட பிக் பிரதர் அவரோட கியூயை யூஸ் பண்ணாரு, அதோடு இல்லாமல் பவர்ஃபுல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணாரு, ஆனால் அவர் தோத்துட்டாரு, உண்மையிலே என்னோட பிக் பிரதர் தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னால் இவனை டிஃபீட் பண்ண முடியாது, உடனே நான் இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பாம் மாரியே ஒன்று எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு நைஸாக அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அப்போ அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து போகணுமா, ரொம்ப லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வேஜன் என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் குன்சன் என்னை விட்டுருங்க, நான் அதை பண்ணலை, இனிமேல் நான் அதை பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அப்போ அவன் பயத்திலேயே பிக் பிரதர் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அவனை ரெண்டு பேருமே பயத்தில் நடுங்கிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வேச்சன் நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாரியே நடந்துக்கிட்டீங்கன்னா நான் இவ்வளோ ஈஸியாக நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கத்துற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லீட்டியானை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்போ லீட்டியன் குன்சன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பேசாத, உன்னோட காயம் இன்னும் குணமடையலை, வீட்டுக்கு போய் ஹீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த ரெண்டு பேரும் திரும்பவும் வாங்கிட்ட ஏதாவது பிரச்சனை செஞ்சால் வேச்சன் அப்புறம் அவனோட பிரதரோட கல்டிவேஷனை நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீட்டியன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, வேச்சன் வேக்யூ ஃபேமிலியோட செகண்ட் சன், ஆனால் வேச்சன் வேக்யூ ஃபேமிலியோட லார்டு, குன்சன் அவனை டிஃபீட் பண்ணிட்டான். ஆனால் லார்டு வேக்யூ மட்டும் கிங் ப்ரொடெக்டரை மீட் பண்ணால் அது குன்சனுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ அவங்களோட கல்டிவேஷனை டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னு சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். அவனும் சரின்னு தலையாட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ உன்னோட கையை காட்டு அப்படின்னு சொல்கிறான். அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையில் ஒரு பேட்டர்ன் ஒன்று வரைகிறான். அப்போ அவன் என்ன இது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, இது கல்டிவேஷன் ஸ்பெல், இது ஃபஸ்ட்டு ஒன்றை ஹீல் பண்ணும், அப்புறமா உன்னோட கல்டிவேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீட்டியன் தேங்க்ஸ் குன்சன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த பிளேஸை விட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, ஃபெங்ஷோ எனக்கு துரோகம் செஞ்சுருக்கான், இருந்தாலும் இந்த லைஃப்பில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்புகிறேன், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட மர்டியன்ஸை நான் ரீபில்ட் பண்ணிட்டேன், என்னோட கல்டிவேஷன் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் மார்ஷியல் ஆர்ட்டை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா ரிசோர்ஸ் தேவைப்படும், அதுவும் காட் எம்பரர் 9 ஸ்டார் ஸ்க்ரோலை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஆர்டினரி மார்ஷியல் மாஸ்டரை விட ஒரு டஜன் அளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் தேவைப்படும், இதுக்கு முன்னாடி என்னோட அம்மா எனக்கு பணம் கொடுத்தாங்க, ஆனால் இப்போ குயின் ஃபேமிலியோட எங்கள் அம்மாவோட சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால அவங்களால இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் பணத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வர்றான். அப்போ அங்கேருந்த ஒரு கார்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, அவன் உண்மையிலே இங்கே திரும்பி வந்துட்டானா, அவனை எல்லாரும் தேடுறாங்க என்பது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தன் அவன் உண்மையிலே இங்கே திரும்பி வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நடந்து வர்றா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, குன்சன் திரும்பி வர்றதுக்கு உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்தது, இங்கேருந்து போயிடு, ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, அங்கிள் உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இவன் என்னோட செகண்ட் அங்கிளோட பொண்ணு குன் இங்க், என்னோட செகண்ட் அங்கிளும் சிஸ்டர் இங்கும் என்னை பற்றியும் என்னோட அம்மாவை பற்றியும் கவலைப்படுறதுல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இங்க் என்ன ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறா. அதோட இந்த எபிசோடு முடியுது.